நாளையிலேருந்து உனக்கு 2 நிழல், ஒன்று ஒன்று இன்னொன்று எந்து. திரும்பி போடுற ஐடியாவே இல்லை. இந்த மாதிரி மயிர் கூச்சடி பஞ்சு டைலாக்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நக்கல் நையாண்டி வசனங்களும் நிறைஞ்சது. துள்ளல் இசை, துள்ளல் நடனம் சிறப்பா இருக்குது. இது ஒரு வழக்கமான விஜய் படம். படம் சூப்பரா இருக்குது அப்படின்னு நம்ம சில்லறைய சதற விட்டு பாட்டுக்கு இருக்கும்போது அப்படியே இன்டர்வல் வருது. பயங்கரமான ஒரு இன்டர்வல் பிளாக். சூப்பர்மேன் மாதிரி அவரே சொல்ற மாதிரி அப்படியே பைக்ல அப்படியே சர்ன்னு வர்றாரு. இன்டர்வல்லாம் போயிட்டு வந்து உட்காந்தா யாரு கண்டுபிடிச்சுனே தெரியல. திடீர்னு வந்து ஒரு RC வார், ரிமோட் கண்ட்ரோல் வார்னு டெர்மினேட்டர்ல வர மாதிரி ஏதோ நாயா பேயான்னு தெரியாம பொம்மையெல்லாம் குடுக்குன்னு உள்ள ஓடுது. கண்ணா அப்படின்னா துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் குறி பார்த்து சுடுதா இல்ல குத்துமதிப்பா சுடுதானே தெரியல. நானும் அத்த பம்மிட்டேன். அப்படியே சீட்டு கடியில போயிட்டேன். மாலை ஏதாவது துப்பாக்கி நம்ம பக்கம் திரும்பிட போகுதுன்ட்டு அப்படியே திகிலா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வரைக்குமே திகில் தான். இது அந்த ஒரிஜினல் தெலுங்கு கேசரியில் இருக்கா இல்ல இது தமிழ் ரசிகர்களுக்காக ஸ்பெஷலா கிண்டுனாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு கேசரி, அருமையான கேசரி. தமிழ் ரசிகர்களுக்காக ஸ்பெஷலா கிண்டிருப்பாங்க போல இருக்கு. பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்குது. எல்லாம் சீனியர் நடிகர். யாரோட நடிப்பெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளவு சீசன்ட் ஆக்டர்ஸ். அவங்க கொடுத்த ரோலை சிறப்பா முடிச்சிருக்காங்க. முதலமைச்சர் மட்டும் இல்ல, 4 அமைச்சர்களும் வராங்க. நமக்கு தெரிஞ்ச 4 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அதுல ஒருத்தவங்க மிக முக்கியமான ரோல். கதையோட மைய கருவி அவங்கள வச்சுதான் கதையே. பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம விஜய் ரசிகனா இல்லைன்னா கூட படத்தை பார்க்கும்போது அடடா ஒரு நல்ல நடிகர், இதுவுமே நடிக்க மாட்டாரா, நடிக்கலாமே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்தது. உண்மைதான். கொஞ்சம் வருத்தமா தான்